ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ் தான். இது யாருக்கும் ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே, ஃபைன். அண்ட் நம்ம டேரெக்டாக இன்றைக்கான ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக்ஸ் லாங் டேர்முக்கு வாங்கலாமா ப்ரோ, இதோட டெக்னிக்கல் சொல்லுங்கள், இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னோட அனலைசிஸ் தான். நீங்கள் இன்கேஸ் இதை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ கொடுக்குறோம். ஓகே, ஃபைன். இப்போது இந்த சார்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருவோம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக லைக் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் போயிடுறேன். லிஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1989 பண்ணாங்க. ஓகே, அங்கேருந்து இந்த ஸ்டாக்கோட அனலைசிஸ் லெவல் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஹியூஜ் மூவ். ஓகே, ஒரு ஹை லோ அகெயின் ஒரு ஹை லோ. நமக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 1999 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 2023 எண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் லைக் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது நிறைய பேத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னன்னா லைக் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் பண்ணுற ட்ராப் தான் அது எல்லாமே. மேபி உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்டாக்கோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம லாங் டேர்முக்கு இப்போ வாங்கலாமா வேண்டாமா, இதோட அனலைசிஸ் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த சார்ட்டில் அதிகமாக நம்மளால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரா பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த சார்ட்டோட சப்போர்ட் இப்போ இந்த கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி பார்த்துரும். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டெய்லி இன்ட்ராடேயோட லெவல்ஸும் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. லைக் 2007, 2013, அகைன் 2019 பிரேக் அவுட், அகைன் ரீடெஸ்ட் 2022. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஹைல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும்ல. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா லைக் மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் நமக்கு அதிகமான ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ அங்கே நம்ம போய் ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 2009 இருந்து 2023 வரைக்கும் எண்டு வரைக்குமே நமக்கு நவம்பர் வரைக்குமே ஒரே ரேஞ்சில் இருந்த மார்க்கெட். இப்போ இந்த சார்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. லைக் எங்கன்னா இந்த பாயிண்ட்ல பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. மல்டிபிள் ஏன்னா லைக் 1, 2, 3, 4 டைம்ஸ் மேலே நம்ம கொடுத்துருக்கு. 5th டைம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் தான் பிரேக் அவுட்டே கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட எவ்வளோ நாள் இந்த ஸ்டாக் வந்து ஒரே பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதையும் செக் பண்ணிடலாம். நமக்கு 5234 டேஸ் நமக்கு இந்த ரேஞ்சிலே நமக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷார்ட்டாக ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்னன்னா ஸ்விங் ட்ரேடிங், இப்போ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவீங்களா இன்ட்ராடே? என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு நான் ஸ்விங் தான் சொல்வேன். ஏன்னா ஸ்விங் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி, ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் ஈஸியாக எடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துருப்போம் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன் ஆல்ரெடி கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னன்னா லைக் இப்போதான் ஒரு பேட்டர்னே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போது எப்படி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங்கில் எது ரியாக்ட் ஆகும் அப்படின்னா பெருசா ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்விங் ட்ரேடிங்ல எல்லாருக்குமே பண்றவங்களுக்கு தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அது வந்து பேசிக் கான்செப்ட். ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்ல ட்ரெண்ட் லைன் வச்சு ஈஸியா நம்மளால ட்ரேட் வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிட முடியும். ஆனா இன்ட்ராடேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மிக்ஸ்டு வித் ட்ரெண்ட் லைன் நம்ம பண்ணாதான் நம்மளால ஈஸியா வந்து ஒரு ஸ்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த சார்ட்டோட ட்ரெண்ட் லைன் எடுத்து ட்ரா பண்ணிட்டு பாருங்களேன். இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு டேர்ன் ஆயிருக்கோ, இப்போ இந்த டர்னிங் பாயிண்ட், இந்த டர்னிங் பாயிண்ட், இந்த டர்னிங் பாயிண்ட்லாம் எடுத்து நான் லைக் ஒரு லைனா ட்ரா பண்றேன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு எக்ஸாக்டா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் கிடைக்கும். தெரியுதுங்களா? இந்த ரேஞ்சில் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். இப்போ இந்த பேட்டர்னுக்குள்ள எவ்வளோ நாள் மார்க்கெட் ட்ராவல் ஆயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹை டு லோ நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவே நியர்பை 637 டேஸ் நமக்கு பேட்டர்ன்ல இருந்திருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சில். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா லைக் போன வீக் தான் பிரேக் அவுட். நான் இந்த பிரேக் அவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன்னா இப்போ என்னன்னா இந்த ஸ்டாக் இங்கேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக்ஸ் நான் இதுக்கு முன்னாடி இங்கே வாங்கியிருப்பேன். அகைன் எனக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து இப்போ நமக்கு எத்தனை பர்சன்ட் 16% ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ நீங்க ஷார்ட்டா போலாமான்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். லைக் சொல்ற லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னன்னா மார்க்கெட்ல இப்போ அடிஷனலா ஒரு பேட்டர்ன் சப்போர்ட் என்னன்னா இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் ஃபார்மேட் இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் ஃபார்மேட் இருக்கு. இந்த ஹைல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்போ நமக்கு இங்க தான் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் நீங்க அடுத்த ஒரு 5 to 6 டேஸ் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இங்கவே பை பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை.
இப்ப இந்த ஸ்டாக் வந்து நீங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, லைக் இந்த ஹைய கட் ஆகட்டும். சரிங்களா? இந்த ஹைய கட் ஆயிட்டு, அகைன் இந்த பாயிண்ட்ல நமக்கு ரீடெஸ்ட் வரும். லைக் இன்னும் நமக்கு எத்தன பாயிண்ட்ஸ் நமக்கு ஃபாலோ இப்பவே பை பண்ண வேண்டாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிளான் பண்ணீங்கன்னா, பை பண்ண வேண்டாம். என்னோட ஒப்பீனியன் அப்கமிங் டேஸ்ல லைக் இந்த ரேஞ்ச்ல இருந்து ஒரு 4-5% வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இங்க வந்ததுன்னா, இப்ப இந்த ட்ரேடுக்கு லாங் லைக் இந்த ட்ரேடுக்கான டார்கெட் நம்ம லோ டூ ஹைன்னும்போது ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 20% ப்ராஃபிட்ட நம்ம புக் பண்ணலாம். ஓகே. பட் நீங்க டார்கெட்ன்னு எடுத்தீங்கன்னா, லைக் லாங் டெர்ம் டார்கெட் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, சிம்பிள் தான். லைக் முன்னாடி இருக்க லோ டூ ஹைய மெஷர் பண்ணி நம்ம எங்க ஆல்ரெடி இங்கவே எடுத்திருக்க வேண்டியது. இப்ப 54% அப்டின்னா, இங்கருந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். ஓகே. அப்ப அந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 33% வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்ல நம்மளால ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். லாங் டெர்மா போறீங்கன்னா, அடுத்த 5 இயர்ஸ்ல மினிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் குடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஏன்னா பேட்டர்ன் பிரேக் அவுட் இப்ப மேபி உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருனா பேட்டர்ன் பிரேக் அவுட் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இத பத்தி ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாங்க. எப்படி பேட்டர்ன் பிரேக் அவுட் வொர்க் ஆகுது அப்டின்னிட்டு. இப்ப இந்த ஸ்டாக் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட்மென்ட் சேலஞ்சுல இன்னைக்கு நான் ஃபண்ட்ஸ் கம்மியா தான் பை பண்ணியிருக்கேன். அகைன் எனக்கு மார்க்கெட் வந்து ஹியூஜா எனக்கு ஃபாலோ ஆகும்போது, ஹியூஜ் மீன்ஸ் ஒரு 5% அகைன் எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபாலோ ஆகுதுன்னா, நான் திருப்பியும் இத பை பண்ணிப்பேன். இப்ப என்னோட லைக் இப்போ இது எல்லாமே நான் செல்ஃப் அனலைசிஸ் பண்ண ஸ்டாக்ஸ் ஓகேங்களா? இப்ப இத போய் நீங்க பை பண்ணுங்கன்னு சொல்லல. இது லேர்னிங் பர்ப்பஸா வச்சுக்கோங்க ஓகேங்களா? சிம்பிள். அப்ப நீங்க ஷார்ட்டா நீங்க லோ டூ ஹை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து ஒரு 20% வரைக்கும் ஈஸியா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடிங்ல அப்ப. இதோட என்ட்ரி பாயிண்ட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் நியர் பை வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும். கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் உங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படிலாம் வொர்க் ஆகுதுன்றது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களால பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும். இப்போ எங்கெங்கலாம் டர்னிங் நடந்திருக்கு. இங்க நமக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க. 2005ல நடந்த பையிங் ஜோன் 2006, 2008, 2009 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, 2020ல திருப்பி பையிங் நடந்திருக்கு பாருங்க. அப்ப எவ்வளோ டேஸ் கழிச்சு இந்த பாயிண்ட்ட நமக்கு ரிஜெக்ஷன் குடுத்துருக்கு. அப்ப பெர்ஃபெக்ட்டா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லேர்ன் பண்ணீங்கன்னா தான், இப்ப 5000 டேஸ் நமக்கு ஒரு ரேஞ்ச்ல இருந்து நமக்கு பேட்டர்ன் குடுத்துருக்கு. அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா, அந்த ஸ்டாக்க நான் இங்கவே வாங்கியிருக்கேன். அகைன் திருப்பி இந்த பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஷார்ட்டா மொமெண்டம் நல்லா குடுக்க பாசிபிள் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக்ஸ் ஓகே. அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்விங் ட்ரேடிங்ல என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அண்ட் இன்ட்ராடே இந்த சேனல்ல ரெகுலரா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி லெவல்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். நீங்க அத ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் யாரெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்களோ, மறக்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணிடுங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு அப்பதான் தெரியும். நம்ம லெவல்ஸ் எப்படி வொர்க் ஆகுது, சப்போர்ட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது தெரியும். ஓகே. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்ஸ் நீங்க பிளான் பண்றீங்க? லாங் டெர்ம்க்கு வாங்கலான்ட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் பிளான் பண்ணீங்களோ, அந்த ஸ்டாக் நேம் எல்லாமே மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டெய்லியுமே முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி குடுக்குறேன் பார்த்தீங்களா? அந்த டைம்ல நான் மார்னிங் செஷன் ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸும் குடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் லாங் டெர்ம்க்கு பை பண்ணணும்னு பிளான் இருக்கோ, அந்த ஸ்டாக்ஸ் நேம் எல்லாமே கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு டெக்னிக்கலா அனலைசிஸ் பண்ணி நான் வீடியோ உங்களுக்கு குடுத்துறேன். ஹோப் எனக்கு ஜஸ்ட் லைக் இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.